உலகம் போற்றக்கூடிய மாபெரும் மகான் ஸ்ரீ மகாதர் பாபாஜி இமயமலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. இவர் பல பேர் ஹிமாலயில பார்த்ததாகவும் சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் மகாதர் பாபாஜி பத்தி வீடியோ போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டு நவம்பர் 30. மகாதர் பாபாஜி இந்த நாள்ல தான் பரங்கிப்பேட்டையில பிறந்திருக்காரு. இவரோட உண்மையான பேரு நாகராஜன். இவருக்கு இறப்புங்கிறதே கிடையாது. இவர் இன்றளவிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அவரோட பக்தர்கள் நம்புறாங்க. அது எப்படி ஒருத்தரால இவ்வளவு காலம் வாழ முடியும்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு விட நமக்கு தெரியணும்னா நமக்கு முதல்ல அவரை பற்றி தெரியணும். மகாதர் பாபாஜி பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவரை பற்றி தெரிஞ்சிக்க அவரோட சீடர்கள் ஒருத்தரான பரமஹம்ச யோகானந்தர் எழுதின ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக்கு படித்தா பாபாஜி மாதிரி பல மகான்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 1946 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரையுமே இந்த புக்கு தான் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. புக்கோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுங்கிறவங்க வாங்கி படிங்க. சப்போஸ் வாங்க முடியாதவங்க இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒய்எஸ்எஸ் நிறுவனம் மூலயமா ஃப்ரீ ஆடியோ புக் ஃபார்மேட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எதனால் இந்த புக்கை ஃப்ரீ ஆடியோ ஃபார்மேட்டில் தர்றாங்க? இந்த புக்கு சாமானிய மக்கள் வரைக்கும் போய் சேரணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்தினால தான் இந்த புக்கை ஃப்ரீயாக வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலியிலிருந்து ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கின ஸ்டீவ் ஜாப்ஸில் இருந்து பல முக்கிய பிரபலங்கள் இந்த புக்கை தேடி தேடி படிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸையும் படிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் இந்த புக்கில் இருக்குன்னு நிறைய பேர் புக்கை வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் சில பேரால் அந்த புக்கை படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த புக்கில் பல மகான்களோட வாழ்க்கை குறிப்பிட்டிருக்கிறதுனால அந்த புக்கு ரொம்ப பவர்ஃபுல். நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியை அந்த புக்கை படிக்க விடுறதுன்னு சொல்கிறாங்க சில பேர். ஃப்ரீ டைமில் புக்கை வாங்கி படிங்க. படிக்க முடியாதவங்க ஆடியோவை கேளுங்க. நிறைய பேர் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிருக்கிறதா நிறைய பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, மகாதர் பாபாஜி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள பரங்கிப்பேட்டையில் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இப்போவும் பரங்கிப்பேட்டையில் பாபாஜிக்குன்னு தனியாக கோவில் இருக்குது. இந்த கோவில் யோகி ராமையாங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. பாபாஜி தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரத்தில் பிறந்திருக்காரு. எப்படி வடநாட்டுக்கு போனார்? எல்லாருக்கும் டவுட் வரும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. வாங்க நம்ம இவரை பற்றி பார்ப்போம். இவர் வடமாநிலத்துக்கு போனதும் காஃபி கயாவில் உள்ள நிறைய சாதுக்களோட பழகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. பாபாஜி முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியறத சாதுக்கள் கவனிச்சிருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருந்திருக்கு. இவர் அப்படி ஃபஸ்ட்டு தேடி போன இடம் தான் இலங்கையில் உள்ள கதிர்காமம். இங்கே உள்ள முருகன் கோவிலில் தான் மகாதர் பாபாஜிக்கு போகர் சித்தர் காட்சி கொடுத்துருக்காரு. மகாதர் பாபாஜிக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானும் காட்சி கொடுத்ததாகவும் நம்பப்படுது. பாபாஜி சிவபெருமான் முருகரோட அம்சம்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இவர் அடுத்தது போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலமலை. இங்கே போய் பாபாஜி அகத்தியரை நோக்கி கடுமையாக தவம் இருந்திருக்காரு. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ கடுமையாக தவம் இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச அகத்தியர் பாபாஜிக்கு காட்சி கொடுத்துருக்காரு. பாபாஜிக்கு கிரியா யோகம், குண்டலினி முறையெல்லாம் அகத்தியர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்து தீட்சையும் வழங்கியிருக்காரு. பாபாஜியை அகத்தியர் பத்ரிநாத்துக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லித்தர சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் பத்ரிநாத்துக்கு கிளம்பி போய் அங்கே அவருக்குன்னு குறிப்பிட்ட சீடர்களை தேர்ந்தெடுத்து கிரியா யோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. இவரோட சீடர்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் லாகிரி மகாசாயர் மூலியமாக கிரியா யோகத்தை மக்களுக்கு பாபாஜி கொடுத்துருக்காரு. ஓகே, கிரியா யோகம்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா கிரியா யோகா பண்ணுறது மூலயமா மனிதர்கள் பேரண்ட உணர்வை அடைகிறது. மனிதனோட மூளை சீக்கிரமாக முழுமை அடையும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா வேகமான இயற்கையான பரிணாம வளர்ச்சி அடைய கிரியா யோகம் ஹெல்ப் பண்ணுது. பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் கிரியா யோகத்தை பற்றி 2 இடத்துல குறிப்பிட்டதா ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கில் பரமஹம்ச யோகானந்தர் குறிப்பிட்டிருக்காரு. பரமஹம்ச யோகானந்தர் வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு கிரியா யோகத்தை பற்றின மகத்துவத்தை தெரியப்படுத்தியிருக்காரு. அரை நிமிடம் செய்கிற கிரியா யோகா 1 வருஷம் பரிணாம வளர்ச்சிக்கு சமம்னு யோகானந்தர் புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. இவங்களை பற்றி நிறையா தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கை வாங்கி படிங்க. அப்படி இல்லாட்டி கேளுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.